கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சுண்டலி பூனையை கண்டு பயந்து தன்னுடைய பதுங்கு குழியிலே இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கிறது, நான் ஒரு பூனையாக பிறந்திருக்க கூடாதா என்று கேட்டதாம். உடனே கடவுள், நீ சொன்னபடி ஆக கடவா என்று சொல்லி அதை பூனையாக மாற்றிவிட்டார். பூனை வீட்டை விட்டு வெளியே வந்தால் பெரிய பெரிய நாய்கள் நின்றது. அதை கண்டு பூனையை பயந்து, நான் விருப்பப்படி எங்கும் போக முடியாதபடி இந்த நாய்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கிறது, நான் நாயாக இருந்து விட்டால் என்று கேட்டது. அப்படியே நாயாக மாறிவிட்டது. நாயை அதன் எஜமான் அழைத்துக் கொண்டு காட்டுக்குள்ளே வேட்டையாட சென்றார். போகும்போது எங்கிருந்தாவது சிங்கம் வந்து விடுமோ என்று ஜாக்கிரதையாக பேசிக்கொண்டே சென்றார்கள். உடனே இது யோசித்தது, அப்படியானால் சிங்கத்தை கண்டுதான் இவர்கள் பயப்படுகிறார்களா? கடவுளே, நான் சிங்கமாக இருக்கக்கூடாதா என்று வேண்டிக் கொண்டது. சிங்கமாக மாறிவிட்டது. காட்டிலே சிங்கமாக அது மாறி நிற்கும் போது எதிரே ஒருவன் துப்பாக்கியோடு அதை குறிபார்த்து சுடுவதற்காக ஆயத்தமாயிருந்தான். அவனை பார்த்த உடனே நடுங்கி, ஐயோ, எவ்வளவு பெரிய கொடிய விலங்காய் இருந்தாலும் சிங்கமாய் இருந்தாலும் மனிதனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லையே, அவன் சுட்டு விட்டால் செத்து விடுவேனே, கடவுளை, நான் மனிதனாக பிறக்கக்கூடாதா என்று வேண்டிக் கொண்டது. அப்படியே கடவுள் அதை மனிதனாக மாற்றி விட்டார். அந்த மனிதன் வீட்டிலே சமையலறையிலே உணவுப் பொருட்கள், சாப்பிடுகிற சாப்பாடு எல்லாவற்றையும் மூடியை போட்டு மூடி பத்திரமாக வைத்து விட்டு தூங்க சென்றான். அவனை மனைவி, எதற்காக ரொம்ப பத்திரப்படுத்துகிறாய், எதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்கள் என்று கேட்டபோது, சுண்டல்கள் வந்து இதையெல்லாம் தின்று அதில் எச்சம் போட்டு உணவுப் பொருட்களை பாழ்படுத்தி விடுகிறது, அவைகளை நினைத்தால் தான் எனக்கு பயமாக இருக்கிறது, எனவேதான் ஒவ்வொரு உணவுப் பொருளையும் மூடி வைக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னான். அப்பொழுதுதான் அந்த மனிதனாக பிறந்த சுண்டலி நினைத்தது, ஆகா, சுண்டலியாய் இருப்பதே பெரிது, அப்படியானால் ஒரு சுற்று சுற்றி வந்து விட்டோமே, நாம் எதுவாக பிறந்திருக்கிறோமோ அதிலே நமக்கு நியமிக்கப்பட்ட நியமங்களை நாம் கை கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக என்று சொல்லிக் கொண்டதாம். அப்படியானால் பயம் என்ற ஒன்று இல்லாதிருக்க வேண்டும் என்றால் படைத்தவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பாதுகாப்பில் தான் சகல ஜீவராசிகளும் நாமும் இருக்கிறோம். அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படித்தான் இருக்க முடியும். அவரை குற்றஞ்சாட்டுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் நியமித்த நியமங்களை கேட்கொண்டு அவர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்று உணர்ந்து கொண்டது. 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நாம் கர்த்தரை தேடுவோம், அப்பொழுது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நியமங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள். அவர் அனுதினமும் கிருபையை கட்டளையிடுகிறார். எனவே அவர் கொடுத்தவைகளுக்காக நம் நன்றி செலுத்தி அவரை அண்டிக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.